Hi hello guys, welcome back to Raja Tech channel. இது ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல மானிடைசேஷன்கான ரெக்யர்மெண்ட்ஸை ரீசன்ட்டா கம்மி பண்ணி ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சோ இந்த மாதிரி பார்த்தீனா கம்மியான ரெக்யர்மெண்ட்ஸை ரீச் பண்ணியும் நீங்க மானிடைஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய சேனல்ல அப்படிங்க மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த அப்டேட்ல இப்ப ரீசன்ட் டைத்துல இருக்கக்கூடிய மேஜரான டவுட் அதுக்கு அடுத்து பார்த்தீனா இந்த அப்டேட் வந்தா எப்படி இருக்கும், அந்த ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் ரீச் பண்ணும்போது என்ன மாதிரி நமக்கு ஷோ பண்ணும். சோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது மானிடைசேஷன் நம்ம எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூ மானிடைசேஷன் ரெக்யர்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ சின்ன இமேஜாக உங்களுக்கு நான் இப்படி ஷோ பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தெரியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தில் மேஜராக நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்ட் டைத்தில் இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா, ப்ரோ நான் இப்போ ரீச் பண்ணிட்டேன் ப்ரோ, இந்த ஆப்ஷன் எனக்கு ஷோ பண்ண மாட்டேங்க, எப்போ தான் ஷோ பண்ணும், நான் இப்போ ரீச் பண்ணதால அந்த ஒரு ஆப்ஷன் இன் ஃபியூச்சர் வந்தாலும் கூட நான் அப்ளை பண்ண முடியுமா, இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது சம்மந்தப்பட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இது குறித்த அனௌன்ஸ்மெண்ட் தான் யூடியூப் தரப்பில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மானிடைசேஷனுக்கான ரெக்யர்மெண்ட் அந்த மேஜர் ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதே மாதிரியே இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவைலபிள் ஆகிற மாதிரி இன்னும் வரல. ஜஸ்ட் ஒரு 5 கண்ட்ரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு இந்த ஒரு விஷயம். ஸோ அந்த கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் நியூ மானிடைசேஷன் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது என்னென்ன கண்ட்ரீஸ்னு கேட்டிங்கன்னா US, அதுக்கடுத்தது UK, அதுக்கடுத்தது கனடா, அதுக்கடுத்தது தைவான், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவரால் 5 கண்ட்ரீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இன்னும் அவைலபிள் ஆகல. ஸ்ரீலங்காவோ பாகிஸ்தானோ எல்லாம் இந்த 5 கண்ட்ரீஸை தவிர வேற எந்த கண்ட்ரீஸ்னாலும் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய மானிடைசேஷன் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்பவும் போல எல்லாருக்கும் இருக்கு. பட் இந்த நியூ மானிடைசேஷன் ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அவைலபிள் ஆகல. இப்போ ரீசெண்டாக தானே அனௌன்ஸ்மெண்ட்டே வந்திருக்கு. ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு கிரியேட்டராக புரிஞ்சுக்கிட முடியுது நம்ம இப்போ ரீச் பண்ணிட்டோம், வந்ததுன்னா உடனே அப்ளை பண்ணிடலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் இருந்தாலும் இன்னும் வரலங்க. ஸோ அதுதான் ரியாலிட்டி. ஸோ அதனால் அது வந்ததுக்கப்புறம் பேஜ் ப்ராப்பராக ஷோ பண்ணும். ஸோ அதில் நீங்கள் ரீச் பண்ணும்போது நீங்கள் உடனே அப்ளை பண்ணிக்கலாம், அதை பொறுத்து பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி இது எப்போ வருதோ அந்த நாளில் இருந்து ப்ரீவியஸ் டேஸ் எடுத்து பார்க்கும்போதே நீங்கள் ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அந்த லாஸ்ட் 90 டேஸ் ஷார்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி லாஸ்ட் 1 இயர் லாங் ஃபார்ம் கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிக்கலாம். ஸோ பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஒரு அப்டேட் எப்படி ஷோ பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அது குறித்தும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதை ஜஸ்ட் நான் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பில் ஏன் பேஜில் செக் பண்ணுறோம், எப்படியும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இதே மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்க்டாப்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள். அதாவது நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன் சொல்லிட்டு லாக் ஆப்ஷன் போட்டிருக்கு. ஸ்டார்ட் யுவர் ஏர்னிங் ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி கொடுத்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் சூப்பர்ஸ் இந்த 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டின்னு கொடுத்து 500 சப்ஸ்கிரைபர் அண்ட் 3 வீடியோ அப்லோட்ஸ் லாஸ்ட் 90 டேஸில் இருக்கிறது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயங்கள் ஏதாவது ஒன்று, அதாவது 3000 வாட்ச் ஹவர்ஸ், அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் ஷார்ட் வியூஸ், இந்த 2 விஷயங்கள் ஏதாவது ஒன்று ரீச் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குறித்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு அது லாக்கில் இருக்குது. கண்டினியூ டு க்ரோன்னு கொடுத்து வாட்ச் பேஜ் ஆட்ஸு, ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் பார்த்தீங்கன்னா இது 2ல் ஏதாவது 4000 வாட்ச் ஹவர்ஸோ இல்லைனா 10 மில்லியன் ஷார்ட் வியூஸோ குறிப்பிட்ட அந்த டேஸ்க்கில். ஸோ இதுதாங்க விஷயம். இந்த பேஜையும் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷோ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது நம்ம ஸ்டார்டிங்கில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து பார்க்குறப்போ இந்த ஒரு மைல் ஸ்டோன் குயிக்காக ரீச் பண்ணி அப்ளை பண்ணி அப்ரூவ் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி மொத்தமாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன்னு நினச்சாலும் அது உங்களுடைய விருப்பம். பட் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது, 2 ஆப்ஷன்ஸ். ஸோ 2 ஆப்ஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ 2த்தையும் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஓவரால் இந்த மானிடைசேஷன் ரிலேட்டடான அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் நான் ரீச் பண்ணிட்டேன் பட் எனக்கு ஷோ பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இயங்கக்கூடிய கிரியேட்டர்ஸுக்கும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியரான பதில் கொடுத்துருக்கேன். ஸோ மற்றபடி யாரும் பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இது வந்ததுன்னா அடுத்த செகண்டே எனக்கு தெரிஞ்ச உடனே நான் குயிக்காக வீடியோ மேக் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கேஸ் மேக் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மானிடைசேஷன் நியூ ரெக்யர்மெண்ட்ஸ் குறித்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுனாலும் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கேஸ் மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை. சி யூ. நல்ல வீடியோவில் சந்திப்போம்.